பூங்குடி சொன்ன மாதிரி நான் இனிமே எப்பவும் அவளை விட்டு பிரிய மாட்டேன். நான் அவளை அப்படி வேணும்னு செய்யல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலம்மா. ஏன்னா பூங்குடி என் கூட இருக்கிறப்போ அம்மா மாதிரி எல்லாத்தையும் பார்த்துப்பா. ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு ஒரு தாய்க்கு தான் தெரியும். அது மாதிரி எனக்கு என்ன வேணும்னு எல்லாத்தையும் அவ தான் பார்த்துக்கிட்டான். அதனால எனக்கு பூங்குடியை தவிர வேற எதுவும் தெரியாதுமா. திடீர்னு ஒரு நாள் அவ என்னை விட்டு விலகி போயிட்டா. குழந்தையா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுமா? அவ இல்லாம நான் தவிச்சு போயிட்டேன். எல்லாமே அவ எனக்காக பண்ணதுனால எனக்காக என்ன பண்ணணும்னு தெரியல. அவ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் புத்திக்கு பட்டதை பண்ணி என் பூங்குடி மனச நான் ரொம்ப காயப்படுத்திட்டேம்மா. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அவ என்னை விட்டு விலகினா கூட விலக விட மாட்டேன். எப்பவுமே கூடவே இருப்பேன். இது ஓ மேல சத்தியம். இனிமே என்னைக்குமே நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் பூங்குடி. உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன். காதல உள்ள வச்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்லாம இருக்கவும் மாட்டேன். உன்னை தொலைச்சிட்டு இனிமே தேடவும் மாட்டேன். எனக்கு தெரியும் சரவணா, என்னைக்கா இருந்தாலும் நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ இந்த அம்மன் கிட்ட சொன்ன மாதிரி நீ என்னோட குழந்தை மாதிரி தான். எப்படி பூங்குடி உன்னால மட்டும் இவ்வளோ தியாகம் பண்ண முடியுது? என் தங்கச்சி தான் தப்பு பண்ணியிருக்கா. அவளையும் விட்டு கொடுக்காம, உன்னை தப்பா நினைச்ச எங்க மேலையும் கோவப்படாம இத்தனை நாளும் திண்ணையில உட்கார்ந்திருந்த. அதுக்காக நீ ஒரு நாள் கூட நீ வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் எதுக்காக வருத்தப்படணும் சரவணா? அது ஏன் குடும்பம், ஏன் அத்தை, ஏன் மாமாடா. நீ குழந்தைனா ஸ்ருதியா எனக்கு குழந்தை தானே. குழந்தை தப்பு பண்ணா அம்மா திருத்த தானே முயற்சி பண்ணணும். வெறுக்க முடியுமாடா? அதனாலதான் இது எல்லாத்தையும் விட எனக்கு எது தெரியுமா பெருமையா இருக்கு? நான் உன் பொண்டாட்டின்னு சொல்றதுலதான். ஆமா சரவணா, நீ புத்தி கெட்டு தடுமாறி நின்னுட்டா உன்னை அப்படியே விட்டுட்டு எக்கேடு கெட்டுட்டு போன என்னால போயிட முடியுமா? அப்படியெல்லாம் என்னால எப்பவுமே இருக்க முடியாது. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சரவணா. சரவணா, என்ன இதெல்லாம்? பூங்குடி, இதெல்லாம் கேட்கறப்பதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு புரியுது. இங்க பாரு, எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். டேய், அப்படிலாம் நினைக்காத. சின்ன சின்ன பிரிவுக்கு பின்னாடி நடக்கிற இந்த மாதிரி புரிதல் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகு சரவணா. அதுதான் நம்ம காதல திரும்பவும் தட்டி கொடுத்து இன்னும் அதிகமா லவ் பண்ண வைக்கும் சரவணா.
இந்த மாதிரி நீயும் நானும் பேசுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நீ எனக்காக மட்டும்தான் அழறன்னு நினைக்கிறப்போ என் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் அனுபவிக்கவே ரொம்ப சுகமா இருக்கு சரவணா. நான் எப்படி உன்னை எப்பவும் விட்டு கொடுக்காம இருக்கேனோ அதே மாதிரி நீயும் எப்பவும் யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏன்னா உன்னை நம்பி நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தவ. எனக்காக நீ விட்டு கொடுக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாம 2 பேரும் சேர்ந்தே சமாளிப்போம். நம்மளால அது முடியும் சரவணா. உசிரே போனாலும் இனி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் பூங்குடி. உசுர போனா எப்படி பிரியாம இருப்ப? அந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்கு கூட சொல்லாத. ஏன்னா உன் உயிர் என்கிட்ட இருக்கு, அதே மாதிரி என் உயிர் தான் உன்கிட்ட இருக்கு. அத மறந்துடாத சரவணா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு பூங்குடி. எனக்கு ரொம்ப பசிக்குது. நேத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை தெரியுமா? நானும் தான். நீ இல்லாம நான் மட்டும் எப்படி சாப்பிட்டிருப்பேன்? எனக்கும் பசியே இல்லை. ஆனா இப்ப பசிக்குது. நீ இங்கே இரு, நான் சாப்பிட வாங்கிட்டு வரேன். எப்படியோ என் சரவணன் கூட என்ன சேர்த்து வச்சுட்ட. ரொம்ப நன்றிமா.